வெல்கம் டு தமிழ் பாட்நெட். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எப்படி எஸ்சி டூல் கிட்டில் பிஷிங் அட்டாக் பண்ணுறப்ப பப்ளிக் ஐபியை யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்ல போகிறேன். இந்த பப்ளிக் ஐபியை யூஸ் பண்ணுறதுக்கு என்னென்னா போர்ட் ஃபார்வேர்டர், அதாவது போர்ட் ஃபார்வேர்டிங்னு சொல்லுவாங்க. அது நம்ம பண்ணால் தான் மற்றவங்கள வெளி விக்டிமை நம்மளால் அட்டாக் பண்ண முடியும். இல்லைனா நம்ம லோக்கல் ஹோஸ்ட்டில் மட்டும் நம்ம ரவுட்டரில் கனெக்ட் ஆகிருக்க பீப்புளை மட்டும்தான் அட்டாக் பண்ண முடியும். அதாவது நான் இந்த வீடியோ போட்டிருந்தப்போ நேற்று டிஸ்கிரிப்ஷன் கீழே போட்டிருந்தேன். நான் லோக்கல் ஐபி தான் யூஸ் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு வெளி பீப்புள் அட்டாக் பண்ணால் பப்ளிக் ஐபி தேவை அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சரியா, இது எவ்வளோ பேர் படித்தாங்கன்னு எனக்கு தெரில. நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, வெறும் வீடியோ மட்டும் பார்த்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு இது எனக்கு ஓப்பன் ஆக மாட்டேங்குது அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. எல்லோரும் எல்லா வீடியோவும் பார்க்குறப்ப டிஸ்கிரிப்ஷனு கொஞ்சம் படித்து பாருங்கள். ஏன்னா சில இதெல்லாம் வீடியோவில் சொல்லியிருக்காமல் விட்டுருப்போம். ஏன்னா நான் நேற்று போட்டிருந்தது வேறு, 5 மாதத்துக்கு முன்னாடியே போட்ட வீடியோ. அதுதான் வியூஸ் ஆனால் வரதுக்கு முன்னாடியே கம்பெனி டெலீட் பண்ணிட்டாங்க. அதனால தான் நான் அதை மானிட்டைஸ் கூட பண்ணலை. சரி, நான் இந்த ஐபி அட்ரஸை பற்றி ஏற்கனவே விபிஎன் ஒரு டுட்டோரியல் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அதில் சொல்லியிருந்தேன். நம்மளுக்கு ஐபி 2 டைப் இருக்கும். ஒன்று லோக்கல், இன்னொன்று பப்ளிக். லோக்கல் ஐபினா நம்ம சிஸ்டமுக்கு இருக்கிறது. பப்ளிக் ஐபிங்கிறது நம்ம இன்டர்நெட் கனெக்ஷனோட கனெக்ட் ஆகிறப்ப, அதாவது நம்ம இப்போ tamilbotnet.com அப்படின்னு போட்டோம்னா அதெல்லாம் தேவை அந்த ஐபி தான். இது மாதிரி 2 டைப் இருக்குது. மறுபடியும் நான் ப்ரீஃபாக சொல்லணும்னு விரும்பலை, சரிங்களா. அதை நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் தான் இந்த மாதிரி எல்லா வீடியோவும் ஒன்றா சிங்க் பண்ணி ஹேக்கிங் கற்றுக்கணும். ஏன்னா உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோலையும் இதே மாதிரி ஐபினா 2 டைப் இருக்குது அப்படின்னு எதுவும் சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், கீழெல்லாம் கமெண்ட் போட்டிருப்பாங்க. கருத்தை சின்னதாக சொல்லுங்கள், டைம் அதிகமாக போகுது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஒன்று நம்ம டக்குன்னு அவங்களாம் எல்லாமே தெரிஞ்சிருக்குமே அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம்னா என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் டீட்டெயிலாக சொல்லலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் என்னால் முடிஞ்ச வரையும் ரொம்ப வீடியோ பெருசாகவும் போகாமல் சின்னதாகவும் போகாமல் முடிஞ்சளவு சொல்லியிருக்கேன். நீங்கள் தான் மற்றபடி இந்த சேனலில் இருக்கிற மற்ற வீடியோவும் பார்த்து உங்களுக்குள்ளே சிங்க் பண்ணிக்கணும், சரிங்களா. சரி, இப்போ நம்ம போர்ட் ஃபார்வர்டிங் பார்க்க போகிறோம். இந்த போர்ட் ஃபார்வர்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ரவுட்டர் தேவை. அதாவது ரவுட்டர்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏடிஎஸ்எல் மோடம், இதெல்லாம் உங்களுக்கு நெட் கனெக்ஷன் வாங்குறப்ப தந்திருப்பாங்க. நிறைய பேர் டேட்டா கார்டு, நிறைய பேர் ஜியோ தான் யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் கூட இப்போ ஜியோ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்னோடய ரவுட்டரில் கொஞ்சம் ப்ராப்ளம். அதனால் நானே ஓசியில் தான் ஹாட்ஸ்பாட் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் என்னால் இன்றைக்கி போர்ட் ஃபார்வர்டிங் என்னோடய ரவுட்டரில் பண்ணி காட்ட முடியாது. ஆனால் இந்த எஸ்சி டூல் கிட்டில் எப்படி பப்ளிக் ஐபியை யூஸ் பண்ணுறது அப்படின்னு ஒரு டுட்டோரியல் இங்கிலீஷ் சேனல்லேருந்து ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அந்த வீடியோவுக்கு நான் டப்பிங் கொடுக்க போகிறேன் இன்றைக்கி. எப்படி பப்ளிக் ஐபியை யூஸ் பண்ணுறது, எப்படி போர்ட் ஃபார்வர்டிங்க்கு அதை ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. நேற்று அந்த வீடியோவில் நான் காமிச்சிருந்தப்போ நம்மளோட லோக்கல் ஐபி நம்ம ரவுட்ரு, அதான் நம்ம நெட்வொர்க்குள்ளே ஜாயின் பண்ணியிருக்கவங்களுக்கு மட்டும் அனுப்பிச்சாதான் அந்த பிஷிங் பேஜ் லோட் ஆகும், அவங்க கொடுக்குறதா நம்மளுக்கு வரும். இதுவே ஒரு வெளியில் இருக்க எக்ஸ்டர்னல் பர்சன்ட்ட, அதாவது நம்ம நெட்வொர்க்கில் இல்லாத இன்னொரு மனிதர்கிட்ட நம்ம அந்த அட்ரஸை கொடுத்து லாகின் பண்ண சொன்னால் அந்த பேஜ் லோட் ஆகாது. ஏன்னா அது நம்ம ஐபியில் கிடையாது, லோக்கல் ஐபியில் இருக்குது. அதாவது வெளியாளுங்களுக்கும் அதாவது நம்ம நெட்வொர்க்கில் இல்லாத இன்னொருத்தவங்களுக்கும் அந்த பேஜ் லோட் ஆகும்னா நம்மளுக்கு பப்ளிக் ஐபி தேவை, சரிங்களா. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லாட்டி உங்களுக்கு இது இன்னும் புரியலைன்னா போர்ட் ஃபார்வர்டிங் அப்படின்னு போட்டு யூடியூப்லேயோ கூகுள்லேயோ இதுலேயோ சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னை விட இன்னும் டீட்டெயிலாக சொல்லுவாங்க. இப்போ நம்ம போர்ட் ஃபார்வர்டிங்கை பார்க்க போகிறோம். இதுதான் நம்மளோட ரவுட்டர். இந்த ரவுட்டரில் எந்த வகையில் கனெக்ட் ஆகிருந்தாலும், ஒய்ஃபையாக இருந்தாலும் சரி, லேண்ட் கேபிளில் கனெக்ட் ஆகிருந்தாலும் சரி, அது எல்லாமே நம்மளோட லோக்கல் நெட்வொர்க்கில் ஜாயினாக இருக்கிற டிவைசஸ் தான், சரிங்களா. அதோட ஐபி எல்லாமே இப்படி தான் இருக்கும், 192 அப்படி தான் இருக்கும் சம்திங். அது பப்ளிக் ஐபிக்கு வேறு மாதிரி இருக்கும். அதான் நம்ம பப்ளிக் ஐபி பற்றி நான் சொல்லியிருக்கேன். பப்ளிக் ஐபி எப்படி கண்டுபிடிக்கணும்னா whatismyip.com அதில் போய் பார்க்கலாம். இல்லாட்டி whatismyipன்னு நீங்கள் கூகுளில் போட்டாலே உங்களோட பப்ளிக் ஐபி ஷோ ஆகும், சரிங்களா. நீங்கள் லினக்ஸ்லேயோ இல்லாட்டி விண்டோஸில் ஐபி கன்ஃபிக்னு கமெண்ட் ப்ராம்ப்டில் போட்டாலும் உங்களுக்கு லோக்கல் ஐபி தான் காட்டும். அதாவது அப்புறம் லினக்ஸில் நீங்கள் ஐஎஃப் கன்ஃபிக் அப்படின்னு போட்டாலும் உங்களுக்கு லோக்கல் ஐபி தான் காட்டும். இந்த கமாண்ட்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு இந்த கமாண்ட் ஏற்கனவே தெரிஞ்சிருந்துச்சுன்னா, ஐஎஃப் கன்ஃபிக் பற்றி ஏற்கனவே தெரிஞ்சுன்னா ரைட்டு, இது நம்மளுக்கு லோக்கல் ஹோஸ்ட்டு அப்படின்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி நிறையா டவுட்டுகள்லாம் வந்திருக்காது யாருக்கும். அந்த கமாண்ட் தெரியாதனால தான் இப்போ பிரச்சனை. ஸோ நம்ம என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு லினக்ஸு
கற்றுக்கணும். அப்புறம் நெட்வொர்க்கிங் கற்றுக்கணும். இதுக்கும் யூடியூப்லலாம் நிறைய சேனல் இருக்குது. லினக்ஸ்லாம் எப்படி கற்றுக்கணுன்னு நான் எஸ்கியூஎல் மேப் வீடியோவில் சொல்லியிருந்தேன். சரிங்களா? இப்போ நான் அடுத்தது பார்க்க போகிறேன். இது வந்து எக்ஸ்டர்னல் நெட்வொர்க், அதாவது நம்ம நெட்வொர்க்கில் இல்லாத ஒரு 3வது மனுஷன். நம்ம நேற்று பார்த்த டுட்டோரியலில் என்ன பண்ணியிருந்தோம்னா, லோக்கல் ஹோஸ்ட்டில் பிஷிங் பேஜ் க்ரியேட் பண்ணியிருந்தோம். அந்த பிஷிங் பேஜ் என்னென்னா, நம்ம லோக்கல் நெட்வொர்க்கில் ஜாயின் ஆகிருக்கிற மொபைல் எதுவாக இருந்தாலும் சரி, லேப்டாப், டெஸ்க்டாப், அதில் மட்டும்தான் லோட் ஆகும். இதுவே எக்ஸ்டர்னலில் இருக்கிறவங்க அந்த ஐபியை நம்மளுக்கு போட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தாங்கன்னா பேஜ் வந்து லோட் ஆகாது, எரர் மெசேஜ் தான் காட்டும். ஸோ அந்த எரர் மெசேஜ் வராமல் அவங்களுக்கும் அது லோட் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரவுட்டரில் அதுக்கான அட்ரஸை செட் பண்ணுவோம். நம்மளோட பப்ளிக் ஐபியை எடுத்து ரவுட்டரில் செட் பண்ணிவிட்டு, நம்மளுக்கு ஐஎஃப் கன்ஃபிக்னு போட்டு எடுத்தோம் பார்த்தீங்களா, எஸ்கியூஎல் மேப் பிஷிங் எஸ்ஏ டூல் கிட்டோட டுட்டோரியலுக்கு, அந்த இடத்துல லோக்கல் நெட்வொர்க்கோட ஐபியை போடுறதுக்கு பதிலாக பப்ளிக் ஐபி போடணும். சரிங்களா? அவ்வளோதான், சிம்பிள். நான் இப்போ உங்களுக்கு அந்த வீடியோவை டப்பிங் பண்ணி காட்டுறேன். இப்போ அப்படி அந்த உங்களோட பப்ளிக் ஐபியை நீங்கள் ரவுட்டரில் போர்ட் பண்ணுறது மூலமாக அந்த ஐபியை வேறு யாராவது ஆக்சஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து எஃபியோட பிஷிங் பேஜ் வந்து லோட் ஆகும். சரிங்களா? டெர்மினலை ஓப்பன் பண்ணி எஸ்ஏ டூல் கிட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இப்போ எஸ்ஏ டூல் கிட் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ அதில் நம்ம லாஸ்ட் டுட்டோரியலில் பார்த்த மாதிரியே நம்மளுக்கு தேவையானதெல்லாம் ஓப்பன் கொடுங்க. சைட் க்ளோனர், ரைட். நம்மளுக்கு இப்போ ஐபி கேட்குது. இப்போ தான் நான் இந்த இடத்துல சொல்லியிருந்தேன் உங்களுக்கு நம்மளோட பப்ளிக் ஐபியை தரணுன்ட்டு. ஸோ whatismyip.comல போட்டு நம்ம ஐபியை எடுத்தாச்சு. இப்போ இந்த ஐபியை அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுங்கள். என்ட்ரு கொடுத்தாச்சு. இப்போ நம்ம அடுத்ததாக எந்த சைட்டை க்ளோன் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு நம்ம ஃபெமிலியராக இருக்கணும். ஃபெமிலியராக தேவைப்படுதுங்கிறது ஃபேஸ்புக்கை நான் இப்போ யூஸ் பண்ணுறேன். சாரி, நான் கிடையாது, நான் வேறு டப்பிங் தான் இந்த வீடியோக்கு. அவர் யூஸ் பண்ணுறாரு. அடுத்தது உங்களுக்கு இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட ரவுட்டருக்குள்ளே லாகின் பண்ணணும். அதாவது நம்மளோட ரவுட்டருக்கான அட்ரஸ் இது தான். எல்லா ரவுட்டருக்கும் மோஸ்ட்லிக்கு இந்த ஐபி தான் யூஸ் பண்ணாங்க. இது வந்து லோக்கல் ஐபி. சரிங்களா? அதுக்குள்ளே போயிட்டு நம்ம கேம்ஸ், ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ்னு இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல நம்மளோட ஐபியை ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதில் என்ன பண்ணால் போர்ட் வந்து 8080 அப்படின்னு கொடுக்கணும். இப்போ நம்மளோட பப்ளிக் ஐபி அங்கே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே தெரிஞ்சிருக்கும், லோக்கல் ஐபி வேறு, பப்ளிக் ஐபி வேறு. இப்போ நீங்கள் இந்த ஐபியை உங்களோட எக்ஸ்டர்னலில் இருக்கிற மற்றவங்க யாருக்கு அனுப்புனாலும், அதாவது இது வந்து உங்களோட பப்ளிக் ஐபி, ரைட்டா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஐபியை நீங்கள் யாருக்கு அனுப்பிச்சாலும் அவங்களுக்கு வந்து இந்த ஃபேஸ்புக்கோட பிஷிங் பேஜ் வந்து நார்மலாக லோடு ஆகும். இப்போ பாருங்கள், டைப் பண்ணுறாரு, என்ட்ரு கொடுத்தோன்னே இப்போ உங்களுக்கு இது வழக்கம் போல் லோட் ஆகிருச்சு. இதில் மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு எடுத்தது கொடுத்தாச்சு. ஓப்பன் ஆகாது, ஏன்னா என்றைக்குமே பிஷிங் பேஜில் வந்து உள்ளே லாகினே பண்ண முடியாது. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு இந்த போர்ட் ஃபார்வர்டிங்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இருந்தாலும் நான் இந்த வீடியோ எடுத்தேன்ல, இவரோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே தரேன். அவரோட வீடியோவையும் நீங்கள் போய் பாருங்கள். அதுக்கு இனிமேல் நம்ம பார்க்க போகிற எல்லா டுட்டோரியலுக்கும் உங்களுக்கு போர்ட் ஃபார்வர்டிங் மேபி தேவைப்படலாம். ஏன்னா இனிமேல் மெடாஸ்ப்ளாய்ட் இந்த மாதிரி டுட்டோரியல் பார்க்க போகிறோம்ல, அதுக்கும் நான் வந்து லோக்கல் ஹோஸ்ட் தான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் வெளியாளுங்களுக்கு இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கணுன்னா உங்களுக்கு போர்ட் ஃபார்வர்டிங் முக்கியம். சரிங்களா? எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு இது சொல்லிக்கிறேன், நான் இந்த வீடியோ டப்பிங் தான் கொடுத்துருந்தேன். அதனால் உங்களுக்கு பிடிச்சிருக்குமா பிடிக்கல என்னன்னு தெரில, சொல்லுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.
அதுக்கப்புறம் எனக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ஓசியில் ஹாட்ஸ்பாட் கொடுத்த அந்த மகானுக்கும் நன்றி.